இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட் தான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகால்க்காக ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ போட்டுடலாம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னு டிஃபைன் ஃபோர்ஸ். A force is that which acting on a body changes or has tendency to change the state of rest or uniform motion of a body. It is denoted by F. ஃபோர்ஸ்ன்ற சிம்பிள் நம்ம எதை வச்சு டினோட் பண்ணுறோம்னா எஃப்ன்றதை வச்சு டினோட் பண்ணுறோம். அதில் பாருங்கள், அதில் விச் ஆக்டிங் இருக்கும், அது ஆக்டிவிட்டியில் அது ஆக்சுவலாக ஆக்டிங், அது கொஞ்சம் நோட்ஸில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த பாரு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மூலிமா கேட்குறாங்க. It is a basic SI units of kg meter per second square. Okay, kg meter per second square. Next for mechanics. First mechanics na first இதான் பார்த்துருக்கணும், அதை எழுதிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை பார்த்தாச்சு. சரி, mechanics is the science with the effects of force on material bodies under the influence of forces. A body may be in a motion or in rest. Okay, example, distance it takes from a car going to a stop. இந்த மெக்கானிக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இயந்திரவியல் சொல்லுவாங்க. இந்த இயந்திரவியலை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மெக்கானிக்ஸை. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். அதாவது டைனமிக்ஸ் ஒன்று, இன்னொன்று ஸ்டாட்டிக்ஸ். அந்த எந்திரவியலை ரெண்டாக பிரிக்கிறது தமிழ் என்ன ஆகுனா, ஒன்று இயக்கவியல், தட் மீன்ஸ் டைனமிக்ஸ்னால் இயக்கவியல் வரும், ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலையல்னு வரும். ஓகேவா? அந்த மெக்கானிக்ஸ்ன்றதே மொத்தமாக அந்த சம் மெட்டீரியல்ஸ் மூமெண்ட்டு, அந்த ஆக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் படிக்கிறது அந்த மெக்கானிக்ஸ். அதான் இருக்குது. மெக்கானிக்ஸ் இஸ் சயின்ஸ் வித் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் மெட்டீரியல் பாடிஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஏ பாடி மே பி இன் மோஷன் ஆர் இன் ரெஸ்ட். அது இயக்க நிலையில் இருந்தாலும் அல்லது அது நிலையாக இருக்கிறது அதை பற்றிலாம் படிக்கிறத அந்த மெக்கானிக்ஸை அது ரெண்டு டீலாக பிரிக்கிறது சொல்லியாச்சு. அடுத்தது பாரு டைனமிக்ஸ். அந்த இயக்கவியல்னால் என்னென்னா, dynamics is a science which deals with the study of force and the motion of a particle or bodies. ஓகே, அது இயக்கத்தை பற்றி படிக்கிறது அந்த இயக்கவியல் டைனமிக்ஸ். அதை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாட்டிக்ஸ் தான் நம்ம சப்ஜெக்ட் இருந்தாலும் ஸ்டாட்டிக்ஸ்ன்ற டெஃபினேஷன் நல்லா பார்த்துக்கோ. டிஃபைன் ஸ்டாட்டிக்ஸ் இஸ் a branch of mechanics that deals with the bodies masses on force at rest or in equilibrium. Okay, it shows that the power and position. அந்த நிலையல், ஸ்டாட்டிக்ஸ்ன்றது நிலையல். அது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாட்டிக்ஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த பாடிஸ் மாசஸ் ஆன் ஃபோர்ஸஸ் அட் ரெஸ்ட் ஆர் இன் ஈக்லிபிரியம். நிலையாக இருக்கிறதோ அல்லது ஒரு சமநிலையில் இருக்கிறத பற்றியோ படிக்கிறது, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, நிலையியல். இதில் சம் பேசிக் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீ +2ல் படிச்சிருப்பேன். ஓகேவா? ஜஸ்ட் அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோ, ரீகால் பண்ணிக்கோ. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்டர் அடிஷன். இந்த வெக்டர் அடிஷன் நார்மலாக இருக்க எல்லாமே நீ +2ல் படிச்சிருப்பேன். அந்த வெக்டர் அனாலிசிஸ் அந்த இல்லை பேப்பரில் இப்போ கூட யூஜியில் படிச்சிருப்பேன். அந்த வெக்டர் அனாலிசிஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வெக்டர் அடிஷன் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ரைட்ஸ். 1 2 3 4 5 7 ஃபார்முலாஸ் இருக்குது. 7 8 9 10 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எதுக்குன்னா சப்ஜெக்ட் நமக்கு பின்னாடி கண்டென்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி ஒரு வெக்டார் 2 வெக்டார் இருந்ததுன்னா டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது, அது மேக்னெட்டியூட் போட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் ஒரு வெக்டார்ஸ் கொடுத்துட்டா அதை எப்படி ஒன்றுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணுறது, அப்படி மல்டிப்ளை பண்ண வெக்டாருக்கு எப்படி கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது. தட் மீன்ஸ் மல்டிப்ளை சொல்லக்கூடாது, அதை சொல்லப்போனால் கிராஸ் ப்ராடக்ட், டேக்கிங் கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். ஓகே, அந்த A கிராஸ் B கண்டுபிடிக்கிறது அந்த வச்சுலாம். இதெல்லாம் எதுக்குன்னா பின்னாடி வர யூனிட்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ரைட்ஸ். அப்போ பாருங்கள், டிஃபைன் ரிஜிட் பாடி. A body is a position of matter occupying finite space. It has a finite volume and finite mass. If a body does not change in a shape and size when subject to the external force, it's called as a rigid body. அதாவது ரிஜிட் பாடின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆக்குப்பை பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட பொருள் எடுத்து வச்சுக்கோ, ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அதாவது சொல்லியிருக்காங்க, when subject to the external force is called the rigid body. If a body does not change in a shape and size when subject to the external force, it is called as a rigid body. வெளியில் இருந்து எந்த விதமான விசைகள் செயல்பட்ட பிறகும் பொருளின் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருப்பது அந்த ரிஜிட் பாடி. ஓகே, ரிஜிட் பாடின்றது வந்து எந்த விதமான செயல்களுக்கு அப்புறமும் தன் நிலை மாறாமல் இருக்கும். ரைட்ஸ். நெக்ஸ்ட் பாரு, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ்.
அந்த ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் டெஃபினேஷனிங் இந்த யூனிட் என்னென்ன யூனிட்ஸ் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது தான் அது. ஃபஸ்ட்டு எம்கேஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது மீட்டர் கிலோகிராம் சிஸ்டம். அப்புறம் சிஜிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது சென்டிகிரேட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு எஃபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது ஃபுட் பவுண்டல் சிஸ்டம். ஓகேவா? இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தா நியூட்டன். ஓகே, சிஜிஎஸ் சிஸ்டத்தை அப்போ டைன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபிஎஸ் சிஸ்டத்தில் வந்து பவுண்டல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை பாரு, ஃபஸ்ட்டு நியூட்டன்னா என்னென்னு பார்த்துணும். ஓகே, நியூட்டன்னா சொல்லிட்டு நான் எம்கேஎஸ் சிஜிஎஸ் எஃபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன். எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம், சிஜிஎஸ்னா சென்டிகிரேட் சிஸ்டம், எஃபிஎஸ்னா ஃபுட் பவுண்டல் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு நியூட்டன். 2 மார்க்கில் இப்படியே கேட்பாங்க, டிஃபைன் நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூட்டன் இஸ் தட் ஃபோர்ஸ் which acting on a particle of mass 1 kg produces on it an acceleration of 1 meter per second square. இந்த டெஃபினேஷனை பாரு, அதில் மீட்டரும் கிலோகிராமும் கம்பைன் இருக்கும். ஓகேவா? 1 kg produce on it on acceleration of 1 meter per second square. Okay, a Newton is that force which acting a particle of mass 1 kg produce on it on acceleration of 1 meter per second square. அதே இதாக இருக்கும், டைனுக்கும் சேம் தான் இருக்கும். அந்த டைனுக்கு என்ன ஆகுன்னா, அந்த சிஸ்டம் மாறுது இல்லையா, சிஜி சிஸ்டம் மாறும்போது 1 கிராம் ப்ரொடியூசஸ் ஆன் இட் 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்டல் சிஸ்டம் இருக்கும். அதாவது பவுண்ட்ஸ் சொல்லுவோம், பவுண்ட்ஸ் கிலோகிராம் சொல்லும்போது சில டைம் பவுண்ட்ஸ் பழைய மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பவுண்டல் சிஸ்டம் இப்போ எ பவுண்டல் இஸ் தட் ஃபோர்ஸ் விச் ஆக்டிங் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 1 LB. அந்த எல்பின்றது என்னென்னா, அந்த பவுண்ட்ஸ் வந்து பவுண்ட்ஸோட சிம்பிளை குறிக்கிறதுக்கு எல்பின்னு போடுவாங்க. ஸோ 1 LB ப்ரொடியூசன் ஆன் இட் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 feet per second square. 1 feet per second square. அந்த ஃபீட்ன்றது அடி, அந்த 1 feet ஒரு அடி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட். அதான் ஃபுட் பவுண்டல் சிஸ்டம். இதெல்லாம் ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய சிஸ்டம் இது. இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிறது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம் தான் ஃபெமிலியராக எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறது. சரிப்பா, நெக்ஸ்ட் பாரு, ரிமார்க் ஒன்று இருக்குது. 1 நியூட்டன் எவ்வளோன்னா 10 to the power of 5 dynes. 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 to the power of 5 dynes. ரைட், இப்போ ஃபோர்ஸ் பார்த்தோம், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம், அந்த ரிஜிட் பாடியோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் விச் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு நிறைய வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது அந்த புவியீர்ப்பு விசை. ஓகே, புவியீர்ப்பு விசை. அடுத்தது செகண்ட் டென்ஷனல் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் டென்ஷன் சொல்லலாம் சிம்பிளாக. தேர்டு ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன். ஃபோர்த் வந்து அட்ராக்ஷன். இப்போ இது 4 என்னன்றதை பார்ப்போம். இந்த டென்ஷன்றது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த ரப்பர் பேண்ட்லாம் ஸ்ட்ரெச் பண்ணோம், நம்ம இழுத்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்ட்ரிங் மாதிரி அந்த நிற்கும் பாருங்கள், அதான் வந்து டென்ஷன். ஒரு அந்த ரப்பர் பேண்டை ஒரு பாடியை கன்சிடர் பண்ணிட்டோம்னா, ஒரு பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணி அதை ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது அதில் நடுவில் அந்த க்ரிப் இருக்கும், அந்த க்ரிப்பு தான் வந்து டென்ஷன். அடுத்தது ரியாக்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, ரியாக்ஷன் வந்து ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ஆக்ட் பண்ணி இல்லை மோதி செயல்பட்டதுக்கப்புறம் ஏற்படுற விளைவு. ஃப்ரிக்ஷன் வந்து உராய்வு விசை. உராய்வு விசை தான் வந்து பூமியினால் நம்ம நடக்கிறதுக்கு, போகிறதுக்கு, பொருட்கள் நகர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படை காரணம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். அடுத்தது அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்பு விசை. ஓகே, இது என்னென்னு எல்லாத்தையும் வந்து கிளியராக கீழே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலாவும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். It is Newton who found that 2 particles attract each other with the force of attraction whose magnitude is gamma m1 into m2 divided by r, where m1 and m2 are the masses of the particle, r is the distance between them, gamma is the universal constant. Universal constant வந்து எங்கே இந்த தியரியை யூஸ் பண்ணாலும் அந்த காமான்ற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த M1 M2 Rன்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா. அது 2 பார்ட்டிக்கல் எடுத்துட்டோம், இல்லை 2 பாடி எடுத்துட்டோம். அந்த 2 பார்ட்டிகளோட மாசஸ், ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் M1, செகண்ட் பார்ட்டிக்கல் M1 எடுத்துட்டோம். அதோட டிஸ்டன்ஸ் டேக்கன் பண்ணுறது Rன்னு எடுத்துக்கோ. அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் காமா, இதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த காமா M1 into M2 divided by R. இது என்னது? இது 2 particles attract each other with the force of attraction whose magnitude, அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா. ரைட், அடுத்தது பாரு, வெயிட். இந்த வெயிட் தான் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு அடித்தளம் சொல்லலாம். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை பொறுத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈஸியாக பாருங்கள். வெயிட், the force of attraction of the earth on a body is called the weight of the body. ஈஸியாக இருக்கா?
the force of attraction of the body of the earth, the force of attraction of the earth on a body is called the weight of the body. Acceleration due to gravity, this force close to the surface of the earth has been observed through experiments conducted in vacuum. அதாவது இந்த சில பல டெஸ்ட்டுகள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் அந்த 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு அதில் நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், டென்ஷன் ஃபோர்ஸ். அது கொடுத்துருக்காம, டென்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் விச் கம்ஸ் இன் டு ப்ளே when an elastic body is deformed by application of force. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே அந்த ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுத்தோம்னா நடுவில் வந்து ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், அதான் டென்ஷனல் ஃபோர்ஸ். அந்த டென்ஷன் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹூக்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது. ஹூக் லா, இந்த லாகை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டென்ஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். டென்ஷனை டினோட் பண்ணுற சிம்பிள் வந்து லாம்டா. தட் மீன்ஸ் வேர் லாம்டா இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த டென்ஷன் சொல்லியிருப்பாங்க. அது பாருங்கள், Hooke's law. The constant of proportionality is called the coefficient of elasticity. The constant of proportionality is called the coefficient of elasticity. இதான் அந்த டென்ஷனுக்கு டெஃபினேஷன். டென்ஷன் ஈக்குவல் டு அந்த சம் வேல்யூ மட்டும் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் டிவைடட் பை நேச்சுரல் லென்த். அந்த லாம்டா இன்ட்டு எக்ஸ்டென்ஷன் டிவைடட் பை நேச்சுரல் லென்த். இந்த எலாஸ்டிக் பாடி எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட லென்த் என்ன, அந்த எக்ஸ்டெண்ட் ஆனதை அந்த லென்த்தால் டிவைட் பண்ணி அந்த லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். சரிங்க, லாம்டான்றது என்னென்னு உங்களுக்கு இது பண்ணும், அது நம்ம எடுக்கிற அந்த மெட்டீரியல் பொறுத்து இருக்குது. ஓகேவா, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டென்ஷன். தட் மீன்ஸ் நம்ம எடுக்கிற அந்த ரப்பர் பேண்ட் வந்து தின்னாக இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஈஸியாக நீட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். தின்னாக இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த லாரி டியூப் டயர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, அதை ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லப்போனால் அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது, எலாஸ்டிசிட்டி தான் அந்த லாம்டா. ஓகேவா, அந்த லாம்டா நீ எடுக்கிற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரைட், இப்போ கிராவிடேஷன் முடிஞ்சது, டென்ஷன் முடிஞ்சது. அடுத்தது பாரு, ரியாக்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன். ஓகே, ரியாக்ஷன். If one body leans or is pressed against another body, each body experiences a force at the point of contact. Such a force is called a reaction. Okay, or sorry, example, if a ladder leans against a wall, the force extended by the end of the ladder upon the wall is called the opposite to that exacted to the wall upon the end of the ladder. அந்த ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏணி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏணியை எடுத்து செவத்தில் சாய்ச்சி வைக்கும். அந்த ஏணியை நம்ம சாய்ச்சி செவத்தில் வைக்கும்போது அதுக்கு 2 சப்போர்ட் இருக்கணும். ஒரு சப்போர்ட் வந்து அந்த தரையிலேருந்து கீழே வழுக்காமல் இருக்கணும், மேலே அந்த ஏணி செவத்தில் சாஞ்சிருப்பார் அது கீழே வழுக்காமல் இருக்கணும். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த ரியாக்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன். அது ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது உனக்கு நல்லா புரியும், கிளியராக அப்புறமேட்டா என்னென்னு சொல்லிட்டோம். ஓகேவா, அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் பற்றி தனியாக ஒன்று இதை கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்ஷன், the direction opposite to the tangent to the surface of the body at the point of contact is called a friction. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாரி, இந்த சைக்கிள், கார் டயர் மாதிரி எதுவானா இருக்கட்டும், அது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அதில் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஆக்சலரேட் பண்ணுற நீ வண்டி ஆன் பண்ணுறேன்னா அது வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் தரை கூட ஏற்படுத்துகிற உராய்வு மூலிமா தான் அந்த டயர் நகரும். அந்த குறிப்பிட்ட இருக்கு இல்லையா, டயருக்கும் அந்த தரைக்கும் உண்டானது ஒரு ஆங்கிள், அதெல்லாம் தான் வந்து ஃப்ரிக்ஷன் மேக் பண்ணுற இடம். அப்புறம் அதில் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிப்போம், தேவையான ஃப்ரிக்ஷன்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படிப்போம். ரைட்ஸ், அதில் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. ஃப்ரிக்ஷன் ஜென்ரலாக இருக்கிறது. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா, ஒன் பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங் அண்ட் அதர் பாடி, த ஈக்லிபிரியம் இஸ் செட் வித் த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் அண்ட் த ஃப்ரிக்ஷன் தட் எக்ஸ்டெண்ட் இஸ் கால்டு த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஒரு பொருள் கீழே விழாமல் ஏதோ ஒரு சாய்தளத்தில் நீ வச்சோ, அது ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனில் நிற்கிதுன்னு வச்சுக்கோ, பொசிஷனில் ஈக்லிபிரியத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோ, சமநிலையா, அந்த சமநிலையில் நிறுத்துறதுக்கு உண்டான ஃபோர்ஸ் அதில் என்ன செயல்படுதோ அந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஃப்ரிக்ஷனல் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட இது கீழே வழுக்கியும் விழுந்துடாது, மேலேயும் போகாது, குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக ஈக்லிபிரியத்தில் நிற்கும். அந்த பொருள் அந்த ஈக்லிபிரியம், லிமிட்டிங் ஈக்லிபிரியம் சமநிலையில் நிறுத்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் உதவும். அந்த ஃபோர்ஸாக வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பார். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் F/R equal to mu. F/R equal to mu or F equal to mu R, where F is the limiting friction, R is the normal reaction and mu is the coefficient of friction.
அதில் பார்த்தது லாம்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இந்த மியூன்றது இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதில் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் when the friction அதில் பாருங்கள், angle of friction when the friction is the limiting friction, the angle between the reaction and the normal to the surface is called the angle of friction. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க பாரு, இந்த டயக்ராம் பார்ப்பேன். இந்த டயக்ராமு நார்மலாக இருக்க அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே சாஞ்சிருக்க மாதிரி. இப்போ அந்த டயக்ராமை சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு ஒரு ஃபுல் டயக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? அது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிளோட கொடுத்தா அது நல்லா புரியும். ரைட்டா? இப்போதைக்கு இது ஓகே தான், இருந்தாலும் அதை ஏதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள் அது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தா உனக்கு நல்லா புரியும். கண்டிப்பாக அதை சொல்லி தரேன் நான். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பாரு. when the friction is the limiting friction, the angle between the reaction and the normal to the surface is called the angle of friction. Tan lambda equal to limiting friction by normal friction. Tan lambda equal to limiting friction by normal friction. அது ஆல்ரெடி தெரியும் mu. ஓகேவா? அந்த lambda equal to, so tan inverse of mu. Lambda equal to tan inverse of mu. அடுத்தது லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? சரிப்பா, தேங்க்யூ. சப்போஸ் இதில் எதாவது புரியலன்னா ஆன்லைன் கிளாஸில் டவுட்டில் கேளுங்க கொஞ்சம். இப்போ நீ கேட்டால் தான் எனக்கு தெரியும்.